கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தினுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளும். நாம் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்டதான வசனம் 26வது வசனங்களும் 27வது வசனங்களை வாசித்தார். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்று அடைபட்டவரும் இல்லை, விடுபட்டவரும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவரும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார் என்பதாக வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய உபத்திரவத்தை அவர் பார்த்து அவர்களை ரட்சித்தார் என்பதாக இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை, அதாவது விக்கிர ஆராதனை செய்து வழி விலகி போகிறவர்களாயிருந்தார்கள். ஆனாலும் தேவன் அவர்களுக்கு மீண்டும் இரக்கம் செய்து அவர்களை ரட்சித்து பாதுகாக்கிறார். தேவாதி தேவனின் வல்லமையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அறிந்து அனுபவித்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களாயிருந்தார்கள். பல நேரங்களில் கர்த்தரின் கோபத்தின் ஆக்கினையிலிருந்து மோசே அவர்களை காப்பாற்றுகிறார். அவர்களுக்காக வேண்டுதல் செய்து அவர்களை ரட்சிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவுதான் கர்த்தரின் நன்மைகளை அனுபவித்தாலும் அவர்களுக்கு தேவன் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்க கருத்துள்ள ஜனங்கள், நான் இவர்களை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது தேவனிடத்தில் கெஞ்சி பிரார்த்தித்து இஸ்ரவேலரை தேவ கோபத்திலிருந்து மோசேயை ரட்சிக்கிறார். இப்படியாக அடிக்கடி தேவனின் கட்டளைகளை மீறுகிற ஜனங்களாய் வணங்கா கருத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள். நீங்கள் சங்கீதம் 106:43 தாவீது ராஜா இதை பற்றி விளக்கமாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 106:43, 44, 45 வசனங்கள் வாசிக்கிறேன். அநேக தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எவ்வளவுதான் திரும்ப திரும்ப தேவனை விட்டு விலகி போகிறவர்களாக இருந்தாலும் தேவாதி தேவன் அவர்களை மீண்டுமாய் அவர்களை ரெட்டித்து தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறவராக இருந்தார். இங்கேயும் ஒரு ரட்சிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யெரொபெயாம் ராஜாவின் கையினால் அவர்களை ரட்சிக்கிறார். இப்படி அடிக்கடி தேவன் கட்டளை மீறுகிற ஜனங்களாய் வணங்கா கருத்துள்ளவர்களாக இருந்தாலும் தேவாதி தேவன் அவர்களுக்கு மன இறங்குகிறவராக இருந்தார். என்னவென்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் உடன்படிக்கைகளை அவர் நினைவுகூர்ந்தவராய் அவர்களை முற்றிலும் அழித்து போடாமல் இருக்கிறார். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும் நாட்களிலேயும் தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களாயும் விக்கிர ஆராதனை செய்து தங்களை அற்புதமாய் அதிசயமாக நிலைத்திருந்த தேவனை மறந்து கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிறவர்களாய் இருந்தார்கள். வழிவிலகி போகிற வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாகிய இஸ்ரவேலரை சில சிட்டைகளை அவர்களுக்கு கொடுத்து மீண்டுமாய் தம்மனை சேர்த்துக் கொள்கிறவராய் இருந்தார். அவர்கள் உபத்திரவப்படும் போது அவர்களுக்காக இறங்கி அவர்களை ரட்சிக்கிறவராயிருந்தார். எகிப்திலே அடிமைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் போது அவர்களை மீட்கும்படியாய் மோசேயை தேவன் அழைக்கிறார். அப்போது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளொட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையே அறிந்திருக்கிறேன். அதனால் அவர்களை மீட்டு பாலந்தேன் ஓடுகிற தேசத்திலே கொண்டு சேர்க்கும்படியாய் இறங்கினேன் என்பதாக சொல்லுகிறார். அவர்கள் எவ்வளவு தூரம் வழிவிலகி போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் விட்டு விடாமல் திரும்ப திரும்ப அவர் தன்னிடமாய் சேர்த்துக் கொள்கிறார். நம்முடைய ஜனங்களின் உபத்திரவத்தை கூக்குரலை கேட்டு அவரை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர்கள் பாவம் செய்தாலும் அவரை விட்டு அவர்கள் விலகி போகிற வேளையில் இருந்தாலும்
தேவன் அவர்களை மீண்டும் மீண்டுமாய் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறார். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். 99ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அதாவது கிரியைகள் மோசமானதாக, கர்த்தருக்கு பிரியமானதாக இல்லாது இருந்தாலும் அவர்களுக்கு சிறு சிறு இச்சைகளை கொடுத்து அவரை சரி கட்டி கொண்டு அவர்களை மன்னிக்கிற தேவனாக இருந்தார் என்று தாவீது ராஜா சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பல நேரங்களில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் அவருடைய மகத்தான பெரிய கிருபையினாலே நம்மை மீட்டு தம்மிடம் சேர்த்துக் கொள்கிறார். ஆபத்து காரியங்களை அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்மை ரட்சிக்கிற இரக்கம் உள்ள தேவனாயிருக்கிறார். அடிக்கடி பாவம் செய்து தேவனை கோபம் உண்டாக்கியது போல நாட்களிலே நம் வாழ்க்கையிலேயும் நடவாமல் நாம் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளால் இருக்கும்படியாக நாமும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரமக்காரனை செய்ய வேண்டும் என்பதற்காக உத்தமமாய் ஜீவிக்கும்படி இந்த வேதபாகம் நமக்கு போதிக்கிறது. இவ்வளவுதான் பாவங்களிலே அழிந்து போனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிறார் என்பதாக அறிந்து கொள்கிறோம். அதனால் அவர் ரட்சிக்கிறார் என்பதற்காக நாம் அடிக்கடி பாவங்களிலே விழுந்து விடாமல் நம்மை ரட்சிக்கும்படியாய் தேவாதி தேவனாய் இயேசு உலகத்தில் வந்தார். அவரின் கல்வாரி இரத்தத்தினாலே ரட்சிப்படைந்த நாம் பின்மாறி போகாமல், பின்மாற்றத்தை சந்தித்து விடாமல் நம்முடைய ரட்சிப்பின் பலனாய் பரமக்காரனை அடைய தேவாதி தேவனாகிய இயேசு இந்த காலை வேளையிலே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. Bye bye.